ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. அடுத்ததா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுமா? தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்த ஸ்தானத்துல வராங்க. சோ இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான். சூரசம்ஹாரம் பண்றது தான் இந்த குரு பயிற்சியோட இது. விபரீத ராஜயோகம் வரத்துக்கான இருக்கு இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு. சோ 8ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே சேலஞ்சிங்கான பொசிஷன்ல இருந்தாலும் திடீர்னு ஒரு வாய்ப்புகள், பணவரவு, ஒரு ராஜயோகம் அதெல்லாம் வந்து திடீர் ராஜயோகம் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்கு. இப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த 3 விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள் இருக்குமா? நான் சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகம் இருக்குனால அன்எக்ஸ்பெக்டடான பண வரவுகள் இருக்கும். நம்ம நினைச்சே பாத்திருக்க மாட்டோம். என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ கொடுத்திருப்போம் காசு, அதெல்லாம் கொண்டு வந்து ஞாபகம் வச்சு தருவாங்க. சோ அதுதான் விபரீத ராஜயோகம். கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் இந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல நம்ம ரொம்ப விரக்தியோட இருப்போம், இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு அதை மறந்துருப்போம். அவங்க தேடி வந்து நமக்கு அதை செய்வாங்க. நீங்க நாங்க எலெக்ட் பண்ணிருக்கோம், உங்களைதான் நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் இந்த தலைவரா, நீங்க வந்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி பழைய சொத்துக்களை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாம இருந்திருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது? உரிமை கோர முடியாம இருந்திருக்கும், உபயோகப்படுத்த பரம்பரையா அப்போ அம்மா வழி சொத்து, அப்பா வழி சொத்து, நமக்கு பாத்தியமான விஷயத்த நம்ம வாங்க முடியாம இருந்திருக்கும். சோ அது எல்லாமே வந்து அது வந்து சொத்து மட்டும் கிடையாது, இப்போ ஒரு பதவியா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்ப தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தானா வந்து அது தேடி வந்து அமையும். இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது நடந்துட்டு இருந்தது, இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு கிளைம் ஆகல, இல்ல அது ஏதாவது பாலிசி விட்டு போயிருந்தது, அது எதுவும் வரல அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவா இந்த காலகட்டத்துல அது அமையும். பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எதாவது பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், எஃப்டி போட்டிருப்போம், மறந்துருப்போம். வீடு தொடக்கும் போது திடீர்னு அந்த எஃப்டி சர்டிபிகேட் கிடைக்கும். ஆஹா இதை மறந்துட்டோமே, நல்ல வேலை இது இப்ப கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அத போய் வாங்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும். கண்டிப்பா. ஜாக்பாட் அடிக்க போது, விபரீத ராஜயோகம் அடிக்க போது நல்லா சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில விஷயங்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயங்களை சொல்றீங்க? வேலை அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். சோ அத வந்து எப்படி நீங்க டைவர்ட் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு 10 hours 12 hours ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கறது, பிடிச்சது சாப்பிடுறது, பிடிச்சது குடிக்கிறது, ஒரு காஃபி, ஒரு பிரேக் எடுத்துக்கிறது. பிரேக்கே இல்லாம வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு
அப்படி எல்லாம் பண்ணா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும், ஒர்க் ப்ரெஷர் வந்து இன்னும் அவங்களுக்கு ஜாஸ்தியா தெரியும். கண்டிப்பா. சோ அந்த ஒர்க் லோட வந்து எப்படி பிரிச்சுக்கிறது, எப்போ அப்ராப்ரியேட்டான பிரேக் எடுக்கிறதுன்றத கவனமா பார்க்கணும், டிசைட் பண்ணிக்கணும். வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டமத்துல இருக்கிற குருனால வரும். சோ அந்த எதிர்ப்புகளை சாமர்த்தியமா நம்மளால ஜெயிக்க முடியும். சோ அதுக்கு கரெக்டான பிளான் பண்ணி என்ன மாதிரி பேசுனா அவங்க வந்து அது சார்ட் அவுட் ஆகுமோ, அது மாதிரி அவங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த தடவை இது வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன், இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்டபிளா பேசி சண்டை சச்சரவுகளை வளர்த்துக்காம பேசினாலே இவங்களுக்கு சாதகமா அது கண்டிப்பா அமையும். சோ இந்த இடங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேலதிகாரிகளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது. நீங்க வந்து கூட வேலை பாக்குறவங்க கிட்ட அந்த என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். எல்லாருக்குமே மனிதர்களுக்கே உண்டான இயல்புதான். ஆனா அதெல்லாம் தாண்டி என்ன நடக்கும்னா அது ஒரு பெரிய சுப்பீரியருக்கே போய் தெரிஞ்சிடும், யார பத்தி நீங்க திட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கே போய் தெரிஞ்சிடும். சோ அப்போ வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். சோ பொறுமை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் இது. சோ வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. தடங்கல்கள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து கண்டிப்பா அதை சக்சீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க வந்து பண்ணணும். தனுசு ராசிக்காரர்கள் தடையெல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த குரு பேச்சு காலத்துல இன்னும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க தடையெல்லாம் நீங்கி இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? அவங்களுக்கு வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இப்போ குரு பகவானை ஸ்ட்ரென்தன் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். சோ சந்திர பகவானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பால் அபிஷேகம் கொடுக்கறது பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு. இப்போ சென்னையில இருந்தாங்கன்னா காளிகாம்பாள், உறையூர் வெக்காளியம்மன், இந்த மாதிரி அந்தந்த ஏரியால ஒரு அம்மன் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றது, குளிர குளிர அதை பாக்குறது ரொம்ப விசேஷமான பலன்களுக்கு. முருகனுக்குமே உங்க வேல்ல வந்து பாலாபிஷேகம் பண்றது எதிரிகள் தொல்லை இருக்காது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு செக்யூரிட்டியும் வந்து கொடுக்கும். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களுக்கு. உங்களுக்கும் சிறப்பு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. ரொம்ப நல்லா. அது அந்த கான்டெக்ட்ல இல்லனாலும் பொதுவாவே மௌன விரதம் வந்து இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஆட்களா ஆயிடுவாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க, பெரிய விவிஐபிஸ் அவங்க லீடர்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தா கண்டிப்பா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க அது பண்றது. அதே மாதிரி மஞ்சள் நிற கர்ச்சீஃப் அவங்க எடுத்துட்டு போறது, ஒரு நூல் எடுத்துட்டு போறது, எங்கேயாவது போகும்போது ஒரு ஹேண்ட்பேக்ல போட்டு எடுத்துட்டு போறது, கர்ச்சீஃப் எடுத்துட்டு போறது, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து குரு தான் வந்து அவங்களோட ரூலிங் பிளானட்டே. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க 8வது இடத்துல இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டும் தேவை. அதே நேரத்துல அவங்கள நியூட்ரலா ஆக்கணும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். முக்கியமா வந்து முதியோர் இல்லத்துக்கு போறது, வியாழக்கிழமைகள்ல போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.